கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கூட்டணியே கிடையாதுன்னு சொல்றீங்க. 2026ல கூட்டணி அமைக்க வாய்ப்பு 60 தொகுதியில வேட்பாளர் அறிவிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பாருங்க நான் கூட்டணிக்கு போவனா இல்லையான்னு. விஜய் கூட்டணி தம்பி கட்சியோட கூட்டு அது என் தம்பி கட்சி ஆரம்பிச்சோரு இப்படி போது பத்திரிகையாளரை சந்திப்பார்ல, அவர்கிட்ட கேளுங்க, நீங்க உங்க அண்ணன் கூட கூட்டணி போறீங்களா இல்லையான்னு கேளுங்க. அண்ணனை முன்னாடி வந்துட்டதுனால என்னையே வச்சு அடிக்க கூடாது. எல்லா அடியும் நானே தான். அவன்கிட்ட கொஞ்சம் அடியை விடு போடுங்க. என் தம்பிகிட்டே கொஞ்சம் கேளுங்க. எனக்கு வந்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறத என் கோட்பாடு. இந்த அமைப்புக்குள்ள நான் வேலை செய்ய தயாரா இல்லை. ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டர் வாங்கினாங்கல்ல, நான் தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்குன்றேன். இந்த அமைப்பே மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இவ்வளவு போராட்டம். அதனால இப்ப நான் வந்து சந்தை பொருளாதாரத்தை நம்ம நாடு ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா நமது முன்னவர்கள் காந்தியிலிருந்து தாத்தா ஜேசி குமரப்பால இருந்து, நேருல இருந்து, இந்திரா காந்தியில இருந்து, நம்முடைய தாத்தா காமராஜில் எல்லாரும் முன் வச்ச தத்துவம் வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான் நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் வந்து இந்தியாவுக்குலாம் படம் என் நிலத்துல நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு, ஏன்னா அங்கதான் இருக்கு. இப்ப நான் சொன்னா கூட சாதாரண மகன் நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் வந்து 2,76,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யறாரு அமெரிக்கால. இப்ப எங்க அண்ணன் நெப்போலியனே போய் 500 ஏக்கர் வாங்கி விவசாயம் பார்க்கிறாரு. நான் சொன்னா சிரிப்பாங்க. அவர் 2,76,000 ஏக்கர். அவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, எதுக்கு பில்கேட்ஸ் விவசாயம் பார்க்கணும்? அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், அங்கதான் பொருளாதாரம் இருக்கு. நீங்க தக்காளி விலை 200 ரூபாய் ஏறும்போது எதையுமே கேட்கலையே, ஐயோ 200 ரூபாய் ஏறிச்சு. நீங்க வெங்காய விலை ஏறும்போது நினைச்சீங்க. அந்த வெங்காயத்தை கட்டுப்படுத்த தான் நான் இறங்குறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன். ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாத்தணும்னு நினைக்கிறேன். சிரிக்கிறவன் சிரிக்கிட்டோம். ஆனா என்னைக்காவது கறிக்கடையில வந்து நிப்பான் பாருங்க சிரிச்சுட்டு, அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நடமாடும் வங்கிகள்ங்கிறாங்க ஆடு மாடை, இந்த மொபைல் பேங்குங்கிறான் எல்லாரையும். நீ பொருளாதாரம் எங்க பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 7,000 கோடிக்கு அங்கே நிக்கிற. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இருக்கு. எதை நோக்கி நகரம்னு தெரியாம, எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம, ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்கால 1000 ரூபா. அதை நோக்கி நகர்றீங்களா நீங்க? அதை விட்டு சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது. இங்க நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல்லாம் உங்களுக்கு கேவலமா தெரியுது. அதனால ஒரே வார்த்தை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதான் எங்க கோட்பாடு. இல்ல கூட்டம் ஒண்ணும் இல்லை, தொடர்ச்சியா நடக்குது. இப்ப பயணம் அது 2 ஆண்டு காலம். தேர்தலுக்கு ஒரு 17 மாதங்கள் இருக்கு, பொது தேர்தலுக்கு. அதுக்கடையில உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுக்கான முன் தயாரிப்புக்கு நாங்க கட்சிக்குள்ள தொடர்ந்து பேசி அதுக்கு தயாராகி வர்றோம். இப்ப அந்த இதுல இப்ப விருதுநகர் முடிச்சோம், இப்ப மதுரை, நாளை அப்புறம் அடுத்து புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம். இப்ப தாத்தா இமானுவேல் சேகரன் நினைவு வந்ததுனால அங்க தடை இருக்கு. உடனே அவரை வர வச்சு மாற்றி அவரை வருத்தம் தெரிவிக்க வச்சு அதை எடுத்து அதை பரப்பி, இதுதான் இவ்வளவுதான் ஜனநாயகம் இருக்கு நம்ம நாட்டுல. அவருக்கே அவ்வளவு பெரிய தொழில் முதலாளி, பெரிய ஒரு தொழில சிறந்த ஒரு முதலாளிக்கு, தொழிலதிபருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்க வச்சுக்கிறீங்க. அப்படிதான் இருக்குது. அண்ணாமலை அவருக்கு தெரியாது, நான் விசாரிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னேன், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாம். அவரோட ஃபாரின்ல இருந்துட்டு அவர் யாரோ ஒருத்தரை வச்சு அந்த வீடியோ எடுத்து அந்த சமூகத்துல அவர் போனதுக்கு அப்புறம் அது ஒரு சமூகம் நடந்திருக்கு, வெளியே தெரிய வருது. அவர் மன்னிப்பு கேட்டுக்காரு அண்ணாமலை. சரி, அதை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். தவறுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்காக வருந்துறேன்னு சொல்றத நம்ம ஏற்கணும்ல. அதுல நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி இனி வரும் காலங்கள்ல அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது நல்ல கொல்லப்படுவதற்கும் கச்சத்தீவை தாரை வந்ததுக்கும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் காரணம்னு நம்ம ஆதீனம் சொல்லிருக்காரு, மதுரை ஆதீனம். இப்போ ஒரு மணிக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே. இது ஐயா ஒன்றும் புதிய செய்தி இல்லை, இதை சொல்லணுங்கிறது இல்லையா? சரி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி காரணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்கு பின்னாடி வேற பிரதமரே வரல, காலியா இருந்துச்சா அந்த நாற்காலி தம்பி? அந்த நாற்காலி காலியா இருந்துச்சா தம்பி? அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் என் மீனவனை கொள்ற அந்த கச்சத்தீவு தாராவரத்து நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடிகள் வட்டி இல்லாத கடனா கொட்டி கொடுத்தீங்க எங்களை கொல்றதுக்கு.
எங்க இனத்தை கொல்றதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்தீங்க? அதெல்லாம் அந்த பிரதமர்கள்லாம் யாரு? அவங்கள வேற நாட்டுக்காரவங்களா? இல்ல அதுக்கப்புறம் இப்ப நீங்க 15 ஆண்டுகளா இருக்கீங்களே, கச்சத்தீவை எடுக்கிற அதிகாரமா உரிமையை உங்களுக்கு இல்லையா? திடீர்னு மோடியை வந்து கச்சத்தீவா தரவது எனக்கு தெரியாது, அதை எடுக்கணும் அப்படின்னு பேசுனதெல்லாம் இருக்குல்ல பரபரப்பா தேர்தல் நேரத்துல. ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? ஒரு காலடியில இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட நீங்க கைகட்டி நிக்கிறது எவ்வளவு கேவலம். சாபவன் தமிழன்கிறதுனால தானே சகித்துக்கிறீங்க. இதே குஜராத்தி அல்லது பீகாரி அல்லது மகாராஷ்டிரக்காரன் அல்லது ராஜஸ்தான்காரன் யாராவது கொல்லப்பட்டிருந்தா நீங்க விட்டுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, விட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க குஜராத்ல வெள்ளம், பீகார்ல வெள்ளம்னா உடனே பறந்து வந்து நிவாரணங்களை அறிவிக்கிறேன். நீங்க நாங்க சாகும்போது ஏற்று பாக்குறது இல்லையே. அப்ப அது வெட்டி பேச்சு. இலங்கை சிறையில் இப்ப பாகிஸ்தான் நமது வந்து இங்க பாருங்க, பாகிஸ்தான் நமக்கு பகை நாடுன்னு நீங்க நம்ம பகை நாடு அப்படிதான் இந்தியா பாக்குது. ஆனா எத்தனை மீனவன் அதுக்கு சுட்டு கொண்டிருக்கு சொல்லுங்க? எத்தனை மீனவர்களை கைது பண்ணும், முறையிட்டவன திருப்பி அனுப்பும். ஒரு பகை நாடே அப்படி நடந்துக்கிற போது நீங்க விளையாட்டுல கூட ஒற்றுமையா இருக்கிறது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் செய்யறீங்க. இலங்கைக்கு 850 பேருக்கு மேல நம்மளை கொன்றே இருக்கு. படகை பறிக்குது, வலையை கிழிக்குது, அது கொண்டு ஏலம் விடுது நம்ம படகுகளை. எத்தனை ஆயிரம் பேர் உள்ளே இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதை ஒரு சொல்லி விடுதலை செய்ய முடியாதா அவங்களால? இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை தொட பயமில்லாம தொடுறானே, எந்த தைரியத்துல தொடுறான்? எந்த துணிவுல? பெரிய நாடா, ஐயோ அந்த நாட்டோட மீனவனை நம்ம தொடக்கூடாதுன்னு ஏன் பயம் இல்லை? எப்படி இது கொடுமைதான். அது அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலான்றீங்க? பல வருஷமா இருக்கு, விட்டுருவோமா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பல வருஷமா இருக்கு, விட்டுருவோம். ரொம்ப நாளா குடிக்கிறாங்க, டாஸ்மார்க்க மூடாம விட்டுருவோமா? பல வருஷமா குடிச்சிட்டு இருக்கான், அவனை போய் என்ன பண்றது அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? ரொம்ப நாளா அப்பப்போ கொலை விழுந்துகிட்டு தான் இருக்கு, ரொம்ப நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு, அங்கீகரிச்சு விட்டுருங்கிறீங்களா? முடிவு இருங்க, முடிவு கட்டுறோம், கொஞ்சம் இருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.